வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி தோசை மாவு வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பரான சுசியம் செய்யலாம் வாங்க. இதுக்காக பாசிப்பயிரை வேக வச்சு எடுத்துருக்கேன். நீங்கள் கடலைப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கடாயில் 3/4 கப் வெல்லம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வெல்லம் கரைஞ்சதும் ஓரமாக எடுத்து வச்சிடலாம். வேறொரு பேனில் 2 ஸ்பூன் நெய், கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்து வறுத்து நம்ம அரைச்சி வச்ச பாசிப்பயிரையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு நம்ம ஓரமாக எடுத்து வச்சிருந்த வெல்லத்தையும் வடிகட்டி இது கூட சேர்த்து நல்லா கலந்து விடலாம். வெல்லம், தேங்காய், பாசிப்பயிறு எல்லாம் ஒன்று கலந்து வந்ததும் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. பேனில் ஒட்டாமல் நல்லா அல்வா பதத்துக்கு வந்ததும் ஓரமாக எடுத்து வச்சிருங்க, ஆறட்டும். வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி தோசை மாவு கூட 2 ஸ்பூன் மைதா, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கலந்து இட்லி மாவு பதத்துக்கும் தோசை மாவு பதத்துக்கும் இடைப்பட்ட இந்த பதத்தில் கலந்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச பூரணம் நல்லா ஆறி இருக்கும். கையில் எண்ணெய் அல்லது நெய் தடவி கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக செஞ்சு வச்சுக்கோங்க. ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது வீட்டில் இருக்கிற மாவு வச்சு டக்குன்னு இந்த ரெசிபி செஞ்சு கொடுக்கலாம். கடாயில் எண்ணெயை காய வச்சுட்டு செஞ்சு வச்ச உருண்டையை ஒன்று ஒன்றா எடுத்து அந்த மாவில் டிப் பண்ணி எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. இல்லைனா வேறொரு மெத்தடில் உருண்டையை மாவில் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சும் எடுத்து எண்ணெயில் சேர்க்கலாம். எனக்கு 2வது ஸ்டெப்பு தான் பிடிச்சிருக்கு. நீங்கள் எந்த ஸ்டெப் வேணாலும் ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு உருண்டையாக சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் கழித்து அடியில் பிடிக்காமல் இந்த மாதிரி பெரட்டி விட்டு வெளியில் இருக்கிற மாவு வெந்தால் போதும். எண்ணெயை வடித்து எடுத்துடலாம். சூப்பரான வெளியே கிறிஸ்பியான உள்ள ஜூஸியான இனிப்பு சுசியும் ரெடி. இந்த மாதிரி நிறைய குக்கிங் ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ஆலில் போட்டுக்கோங்க.